நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நாம் இப்போ மடிப்பாக்கம் ஏரிக்கரையில் நிற்கிறோம். இங்கே எதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு 77 வயது இளைஞருடைய சாதனையை நம்ம இப்போ உங்களுக்கு படம் பிடிச்சு காணிக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன சாதனைன்னு கேட்குறீங்களா? அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றுது பார்த்தீங்களா? தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுற்றுது. இது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா படிச்சிருப்போம், நமக்கு தெரியும். அதே மாதிரி ஐயா அவர்கள் 77 வயசு இப்போ அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. பேர் கிருஷ்ணன் ராமசாமி. அவங்க மடிப்பாக்கம் ஏரிக்கரையில் தன்னைத்தானே சுற்றிட்டு அந்த ஏரியும் அப்படியே சுற்றிட்டு வர போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம அவங்க எடுக்கிற சாதனை. ஒரே இதில் இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக எவ்வளவு நேரம் சுற்ற போகிறாங்க, தன்னைத்தானே எத்தனை வாட்டி சுற்ற போகிறாங்கிறது தான் இப்போ சாதனை. இது 77 வயசில் ஒரு 10 தடவை சுற்றுறதே நடக்கிறதே பெரிய விஷயம். 77 வயசானவங்க நடக்கிறது பெரிய விஷயம். அதில் 77 வயசில் இவங்க ஒரு பெரிய சாதனை கிட்டத்தட்ட 1000க்கு மேலே பண்ணுறதா ஒரு முடிவு. பார்ப்போம் வாங்க, இப்போ அவங்களுடைய சாதனையை பார்ப்போம், மிச்சத்தை அப்புறம் பேசுவோம்.
போங்க சார். சார். பின்னாடி ஆள் வரும்.
இப்போ புட்டு புட்டாக பிரச்சனை வரணும்.
இப்போ ஐயாவுடைய சாதனையை பார்த்தீங்க. அவங்க வந்து 1430 முறை தன்னைத்தானே சுற்றி வந்திருக்காங்க. ஏரியும் பாதி அளவுக்கு சுற்றிருக்காங்க. பழையபடி திரும்பி வந்திருக்காங்க. இதில் எந்த இடமும் பிரேக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கண்டினியூஸான அந்த இது தான், அப்படியே தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். 1430 எப்படி எடுத்தாலும் 1400க்கு மேலே அப்படி எடுத்துடுங்க. 1400 முறைக்கு மேலாக தன்னைத்தானே சுற்றினது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 40 நிமிஷம் நடக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி நேரத்தில் கிட்டத்தட்ட 9 மணிக்கு வந்தோம். இப்போ 9:45 9:50 அந்த மாதிரி ஆயிருக்கு நேரம். வாங்க இப்போ ஐயாட்டே பேசுவோம். வணக்கம் ஐயா. நீங்கள் இப்போ வந்து தன்னைத்தானே பூமி தன்னைத்தானே சுற்றுறது மாதிரி நீங்களும் தன்னைத்தானே சுற்றி அந்த மடிப்பாக்கம் ஏரியும் வந்து சுற்றி வந்திருக்கீங்க. 1430 நினைக்கிறேன், தோராயமாக 1400க்கு மேலே அப்படி எடுத்துக்கலாம். 73 வயசு உங்களுக்கு. 77 நடக்குது. 76 முடிஞ்சு 77 77 வயசுல நாங்கெல்லாம் உயிரோட இருப்போமான்னு தெரியல. அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல சொன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலை சொல்றேன். அப்படியே இருந்தா கூட வெளியே நடக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நீங்க வந்து 77வது வயசுல நீங்க வந்து 1430 தடவை தன்னைத்தானே சுற்றி இந்த மடிப்பாக்கம் ஏரியா பாதி அளவுக்கு சுத்தி இருக்கீங்க. எவ்வளவு பெரிய சாதனை இது. இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆமா, 3 தடவை ஹார்ட் 93ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதே மாதிரி சுகர் வந்து 400க்கு மேல 2003 2004 500 600 இருந்துச்சு. சரி, இவ்வளவு பெரிய இதெல்லாம் இருந்த நீங்க இன்னைக்கு எந்த மருத்துவமும் எடுக்காம, ஆங்கில மெடிசன் எதுவுமே எடுக்காம, அதாவது 2006லேருந்து 2004லேருந்தே எடுக்கல, அப்படியே விட்டுட்டீங்க. மருந்து எடுக்காமயே நீங்க ஆரோக்கியமா வாழ முடியுது. இதை பத்தி நம்ம ஒரு டீட்டெயில்டா பேசுவோம். இப்போ நீங்க ஒரே இதுல, அதாவது எந்த விதமான அதாவது இடையில கட் பண்ணாம ஒரே முயற்சியில, அதாவது இடைவெளி இல்லாம பிரேக் இல்லாம கண்டினியூஸா கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கிட்ட நீங்க வந்து இந்த சாதனையே சரி, இது வந்து உலக சாதனைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வயசுல ஒரு 70க்கு மேல உள்ள ஒருத்தங்க வந்து ஒரு நடக்கிறதே பெரும்பாடு. இப்போ அதுலயும் வந்து ஒரு 100 தடவை அவங்கள 3 தடவை சுத்தினாலே பெரிய விஷயம். இளைஞர் சுத்தினாலே பெரிய தலை சுத்திடும். ஒரு 3-4 தடவை அப்படியே தொடர்ந்து சுற்ற ஆரம்பிச்சாங்கன்னாலே தலை சுத்தம். ஒரு 10 தடவை சுற்றிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆனால் நீங்கள் 1430 தடவை சுற்றிருக்கீங்க அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய கின்னஸ் ரெக்கார்டு பிரேக்கு. இதில் வந்து சந்தேகமே கிடையாது. இதில் இன்னும் சொல்ல போனால் இதை வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வந்து எப்படி பதிவு பண்ணுறது, அதில் எப்படி கொண்டு போகிறது, இல்லை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த பட்டியலெல்லாம் சாதனைப்பாளர்கள் பட்டியலில் எப்படி கொண்டு போகிறது ரூட்டுன்னு தெரில. இதை பார்க்குற யாராவது வந்து இதில் உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உதவி பண்ணி ஏதாவது தொடர்புக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம அடுத்த முயற்சி எதை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு இது நாரதர் மீடியா மூலமாக இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. எப்படி இந்த இது உங்களுக்கு பண்ணணும்னு தோணிச்சுது? அதாவது எனக்கு வந்து ஒரு என்னோட ஆசான்னு பார்த்தீங்கன்னாக்க வேதாத்ரி மகரிஷி, வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷி தான். அதாவது ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் வேதாத்ரி மகரிஷி புக்கெல்லாம் வாங்கி அவரோட யோகா பயிற்சி நிலையத்துலேயும் போய் யோகா கற்றுனேன். அதே சமயத்தில் முதல்ல கற்றுனது வந்து விவேகானந்தா கேந்திரா ட்ரிப்ளிகேட், அங்கே தான் யோகா கற்றுனேன். அதுக்கப்புறம் ஈஷா யோகாலையும் யோகா கற்றுனேன். அதுக்கப்புறம் கடைசியில் வாழ்க்கை வளமுடன் வேதாத்ரி மகரிஷி கூட இருக்க திருவான்மியூரில் அங்கே போய் யோகா கற்றுனேன். ஆனால் அவரை நேரம் பார்க்க முடியல. அவரும் எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அவரோட புக்கெல்லாம் நிறையா விற்றுருந்தாங்க. அதனால் நிறையா புக்கும் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். படிக்க அவர் எவ்வளோ பெரிய மகான்னு அப்போ தான் தெரிஞ்சுது. சாதாரண ஒரு கூலவாஞ்சேரியில் ஒரு விவசாயியாக பிறந்து அந்த விவசாயத்துலேருந்து இவ்வளவு ஞானம் எடுத்துட்டு பிரபஞ்சம் தான் என்ன, பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குது, பிரபஞ்சத்தில் காந்த சக்தி இருக்குது, அந்த காந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கின்னு இருக்குது, இவ்வளோ பெரிய கேலக்சியெல்லாம் தாங்கின்னு இருக்குது, இவ்வளோ பெரிய கேலக்சியெல்லாம் சுற்றின்னு இருக்குது, இவ்வளோ பெரிய பூமி சூரிய மண்டலத்தை கூட எல்லாமே தன்னைத்தானே சுற்றிகிட்டே இருக்குது, சுழற்சி கொடுத்துட்டே இருக்குது. அப்போ இந்த சுழற்சி கொடுத்துட்டே இருக்கக்குள்ள ஒரு பவர் வேணுமே, ஒரு சக்தி வேணுமே. அந்த சக்தி என்னன்னு கண்டுபிடிச்சி அவர் வந்து புக்கில் ரொம்ப அழகாக பிரமாதமாக எழுதினார். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே காந்த சக்தி இருக்குது, அந்த காந்த சக்தி தான் எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்குது, அந்த காந்த சக்தி நம்மளோட உடம்புலையும் இருக்குது. ஆனால் சுழற்சி கொடுத்துட்டே இருக்கும். அந்த சுழற்சி கொடுக்க தான் அதுக்கு உயிர் தன்மையும் அதிகமாக இருக்கும். அதனால தான் சூரிய மண்டலமோ பிரபஞ்சமோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கேலக்சியோ எதுவுமே டெஸ்ட்ராய் ஆகாமல் உயிரோடு நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி பூமியும் நல்லபடியாக இருக்குது, சூரியன் நல்லபடியாக இருக்குது. இதுதான் மெயின். இதில் நம்ம பூமி தன்னைத்தானே சுற்றுற மாதிரி நீங்களும் இந்த முயற்சியை பண்ணிருக்கீங்க. முதலாவது நீங்கள் எத்தனை தடவை சுற்றுனீங்க? முதலாவது 10 தடவை 5 தடவை 10 தடவை சுற்றி அப்படியே தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக சேரை பிடிச்சிட்டு எந்த வயசுல இது?
அது வந்து ஒரு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முன்னாடி 8-10 வருஷம். ஒரு 67 68 69 67 வயசுல நீங்க இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து 1430 முறை சுத்தக்கூடிய அளவு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா 1500 பண்ணிருப்பேன். இங்க பள்ளம் இருந்தது, என்னால நிறுத்திட்டேன். அப்போ 1500 தாண்டணும் தான் இது. அந்த பள்ளம் இருந்ததுனால கொஞ்சம் நிறுத்திட்டேன். ஆனா இதுதான் முதல் தடவை நம்ம ரெக்கார்ட் பண்றோம் உங்க சாதனையை. நீங்க பண்ண பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க. பார்க்கல. ஆமா, நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டது பெரிய அளவில் இல்லை. இப்ப நாரதர் மீடியா மூலமாக இது நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவாங்க ஐயா. உங்களுடைய சாதனைகளை ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லுங்க. இப்போ பிரபஞ்சம் ஆரம்பிச்ச கடவுள் வந்து பகவான் வந்து பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூமி, இந்த சூரிய மண்டலத்தையும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூமியையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த பூமி பல லட்சம் வருஷமா இருக்கு உயிரோட. அந்த பல லட்சம் வருஷத்துல எவ்வளோ மனிதர்கள், எவ்வளோ மிருகங்கள், எவ்வளோ பறவைகள், எவ்வளோ பூச்சிகள், எவ்வளோ மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருந்திருக்கு. அதனோட கழிவு பொருட்கள் எல்லாமே இந்த பூமியில இருக்கிற கடல்ல தானே போய் சேர்ந்துருக்கோம். நிச்சயமா. ரைட். அப்போ கடல் வந்து தன்னோட தன்மையை லூஸ் பண்ணிட்டு கெட்டு போயிட்டு இலக்கல கடல் அதனோட உப்பு தன்மையை கெட்டு போயிட்டு அது அப்படியே தான் இருக்கு. இது இல்லை இல்லையா? அப்போ எதனால அந்த கடல் தன்மை நல்லபடியா இருக்கு? இன்னும் இவ்வளோ அசுத்தம் கலந்து கூட உயிரோடு இருக்கு. அது தன்மை இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் ஒரு புண்ணிய தன்மையும் அதில் போய் குளிச்சாக்க நம்மளுக்கு உடல் வியாதி இல்லாமல் கூட போகும். அந்த தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னாக்கா, கடல் வந்து 24 மணி நேரமும் சுற்றிகிட்டே இருக்கு, அலை அடிச்சுட்டே இருக்கு. அந்த கடல் நடுமட்டத்தில் நீங்கள் போனாங்க சுயற்சி இருந்துகிட்டே இருக்கு. மேல் மட்டத்துலேருந்து கீழ் மட்டத்துக்கு தண்ணி போகிறது, கீழ் மட்டத்துலேருந்து மேல் பக்கத்துக்கு தண்ணி போயிட்டே சுயற்சி கொடுத்துட்டே இருக்கு. ஸோ சுயற்சி கொடுக்க 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 அதுக்கு உயிர்த்தன்மை அதிகமாகிட்டே இருக்குது, சக்தி அதிகமாகிட்டே இருக்குது. அதனோட சக்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பீச்சில் போய் இவ்வளோ நிறைய இடத்துல பாறைகள் பெருசு பெருசாக இருக்கும். பாறைகள்லாம் கூட பெரிய பாறைகள் இருக்கும். பாறைகளை அடித்து 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 பாறைகளை நொறுக்கி மண்ணாக்குறது. அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குன்னாக்க, அப்போ நம்மளுக்கும் அதே மாதிரி சுயற்சி பண்ணாக்கா நம்மளுக்கும் சக்தி கூடுமா இல்லையா? அதனால தான் இன்னைக்கு வியாதியே இல்லாமல், மருத்துவமும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துருக்கு. இது எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னாக்கா இன்னைக்கு மருத்துவத்தை தேடிட்டு போறாங்க. நம்மளை நம்பணும். அதாவது நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, நோய் இல்லாம வாழணும். நோய் வந்த பிறகு மருத்துவத்தை தேடி போறதை விட எதுக்கு தேடிட்டு போகணும்? நோயே இல்லாம நீங்க இல்லாம கடவுள் இருந்து எல்லாருக்குமே நோயே வரக்கூடாதுன்னு தான் படிச்சாரு. அவரா படிச்சாரு இந்த மருத்துவத்தை இல்லையே. மருத்துவத்தை கடவுள் படைக்கலையே. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள்லாம் மருத்துவமே இல்லாமல் நல்லபடியாக 20 குழந்தைங்கள்லாம் பெற்று எடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்று எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, கல்யாணமே வேண்டான்றாங்க இல்லையா? அதனால அந்த இது போய் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு நான் வேண்டிட்டு. சரிங்க. இப்போ வந்து இந்த இதில் இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் யாராவது இந்த மாதிரி சாதனையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறதுக்கு, இல்லைன்னா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, இல்லைன்னா வந்து கின்னஸ் ரெக்கார்ட்ஸ், இது மாதிரியான ஒரு இதுக்கு வழிகாட்டுறதுக்கு யாராவது உங்களை தொடர்பு கூட நினச்சாங்கன்னா அதுக்கு உங்களுடைய நம்பர் தொடர்பு என்ன அவசியம் தேவைப்படும்னு சொல்லுங்களேன். அந்த நம்பர் 9677633248. இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 9500185433. இந்த நம்பருக்கு யாராவது ஒருத்தங்க இதை ஐயாவுடைய வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த சாதனையாளர்கள் பட்டியலில் வந்து இடம்பெறுவது எப்படி, அதனுடைய வழி வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு அந்த உதவியை மட்டும் செய்யுங்க. அவங்க இந்த வயசில் செய்தது மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை உலக அளவில் எல்லோருக்கும் தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். அப்போ அடுத்த லெவலுக்கு அவங்கள பற்றி யோசிப்பாங்க. எதனால் அவரால் பண்ண முடியுது, 77 வயசுக்கு மேலே இந்த மாதிரிலாம் எப்படி சாதனை பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும். அப்போ அவங்கள வந்து அதாவது நோயே இல்லாமல் வாழ்றது எப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணமாக அமையும். அவசியம் நீங்கள் இதை பண்ணணும்னு உங்கள்கிட்ட நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஐயா பேர் வந்து கிருஷ்ணன் ராமசாமி. நம்பர் வந்து அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு கடைசி பாயிண்ட் சொல்லிடுறேன். இது ஏன் சுற்றுறோம் அப்படின்னாக்க, சுற்றுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. தேவையே இல்லையே அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம். அப்படி இல்லை. பிரபஞ்ச இந்த ஸ்பேஸில் காந்த சக்தி நிறையா இருக்குது. காந்த சக்தி வடதுருவமும் தென்துருவ அலைகளும் காந்த சக்தி சுற்றினே இருக்கு, சுழற்சி கொடுத்துட்டே இருக்கு. அந்த சுழற்சி கொடுக்கறதுனால தான், அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் சுழற்சி கொடுத்துருக்கிறதுனால தான் அதுலேருந்து வரக்கூடிய காந்த சக்தி பூமிக்கு கிடைக்கிறது. ஏன்னா பூமி மேலேயும் காந்த சக்தி இருக்குது, பூமிக்கு உள்ளேயும் காந்த சக்தி இருக்குது. ஸோ பூமியில் இருக்கிற காந்த சக்தி வெளியிலேருந்து இருக்கக்கூடிய காந்த சக்தியை சுழற்சி கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் வெளியிலேருந்து இழுத்துக்கிறது. எப்படி ஒரு ஃபேனை சுற்றி போட்டாக்க வெளியில் இருக்கக்கூடிய காற்றை உள்ளுக்குள்ளே இழுக்கிறது இல்லையா? அதே மாதிரி நம்ம சுற்றும் போது வெளியில் இருக்கக்கூடிய பிராணசக்தியும்
பிரபஞ்ச சக்தியும் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே போரஸ் இருக்குது. அந்த உடம்பு ஃபுல்லாகவே போரஸ் மூலிமா உள்ளுக்குள்ளே போகும். வியாதியே இல்லாமல் இருக்கிற வியாதி போய் வெளியில் அனுப்பிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. கிருஷ்ணன் ராமசாமி ஐயாவுடைய சாதனையையும் அதைத் தொடர்ந்து அது சம்பந்தப்பட்ட பல தகவல்களையும் நாரதர் மீடியா உணர்வாளர்கள் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. மிகப்பெரிய நன்றி ஐயா அவர்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.